ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகுவோட ஃபோனுக்கு ஃபோன் ரிங் ஆகவும் உடனே பார்த்தோம்னா விஜய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னது விட்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ விஜய் பேசவும் என்னது லேடிஸ் குரல் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்னஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த விட்னஸ் சொல்கிறாங்க, நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது நான் ராமச்சந்திரனோட சின்ன மருமக தான் பேசுகிறேன் அப்படிங்க. உடனே அந்த விட்னஸ் சொல்கிறாங்க, இல்லை நான் அவர்கிட்ட பேசுகிறதுக்காக தான் இருந்தேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விட்னஸ் நினைக்கிறாங்க, இவங்க எதுக்காக நம்மளை தனியாக சந்தித்து பேசணும்னு சொன்னாங்க, என்ன விஷயம்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் காத்துட்ருக்கோம். இப்போ விஜய் அங்கே வந்ததுமே உடனே அந்த விட்னஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க, எல்லாம் அதாவது பாண்டியோட கதை முடிஞ்சிச்சு அந்த விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே விட்னஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த லேடியை நம்ம பார்த்ததே கிடையாது, இவங்க என்னன்னா கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படிங்கவும் உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே அவங்க விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாண்டியோட கதையை முடிச்சதே நான் தான் அப்படிங்கவும் என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அது மட்டும் கிடையாது, ஒன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் பணத்தை கொடுக்கவும் அந்த பணத்தை காசுப்பட்டு அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. கண்மணிக்கு நாளைக்கு வளகாப்பு நடக்க போகுது, அப்படி நடக்கும்போது நான் சொன்ன மாதிரிக்கு அங்கே சொல்லிடணும் அப்படிங்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா விட்னஸ் நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், அந்த பொம்பளை லேஸ்பட்டவ கிடையாது போலுக்கு, அந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு சொல்லிக்கிட்டு என்னமா திட்டம் போடுறா, நம்ம கூட பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனை கொஞ்சம் மிரட்ட தான் செய்தோம், ஆனால் இந்த பொம்பளை என்னன்னா குடும்பத்தை பழிவாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு கூட இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரனோட மருமக வேறையா என்னம்மா பழி வாங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சரி பணத்தை கொடுத்துட்டா, பணத்தை வாங்கினதுக்கு நமக்கு அதுக்கு தகுந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸ் நினச்சிக்கிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கண்மணிக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு ஜோசியர் சொல்லவும் கண்மணி அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்ததுமே துலாபாரம் கொடுக்கறதுக்காக கண்மணியை ஒரு திராசில் உட்கார வச்சுட்டு இன்னொரு திராசில் பார்த்தோம்னா நிறைய பழங்கள்லாம் வைக்கிறாங்க. ஆனால் திராசு கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கவும் இதை பார்த்ததுமே ராமச்சந்திரனுக்கு மனசே சரியில்லாமல் ஆயிடுது. இது என்னது இவ்வளோ பழங்களை கொண்டு வச்சாச்சு, ஆனால் கொஞ்சம் கூட திராசு அசைய மாட்டுக்குது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வீராவும் பிருந்தாவும் சொல்கிறாங்க, எங்க பாருங்க மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை இன்னும் நம்மகிட்ட கொஞ்சம் நிறைய பழங்கள்லாம் இருக்குது, அதை வைக்கும் போது சரியாக வந்துடும் அப்படிங்கவும் அப்போ அந்த பழங்களையும் கொண்டு வைக்கிறாங்க. அப்பவும் திராசு கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கவும் அப்போ அந்த பூசாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இப்படிலாம் நடந்ததே கிடையாது, இப்படிலாம் நடக்கிறத பார்த்தாக்கி எனக்கே மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது, இங்கே பாரு மாறா நீ போய் ஒரு 50 கிலோ பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. அப்படி போகிறதுக்காக இருக்கும்போது அப்போ ஒரு குரல் கேட்குது, கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க, ஜெகதம்பாள் தான் காட்டுறாங்க. உடனே ஜெகதம்பாளை பார்த்ததுமே அந்த பூசாரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே இவங்க யார் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்கும்போது இவங்கள தெரியாதா, இவங்க தான் ஜெகதாம்பாள், இவங்க பெரிய பிஸ்னஸ் உமனாக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே மாறன் ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜெகதம்பாள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் வச்ச பழங்களே அதிகம்தான், ஆனாலும் திராசு கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கிறதுனா அப்போது அவங்க மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டு இருக்குது, அதை தூக்கி வாரி வெளியே போட்டாலே எல்லாமே சரியாயிரும், அந்த அம்மாவே ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே கண்மணி கண்ணை மூடிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க, அதாவது நம்ம அண்ணனுடைய கதை முடிஞ்சதுக்கு ராகவதான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதாவது நம்ம அத்தை பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தோம், நம்மளுடைய அண்ணனோட முடிவுக்கும் அதாவது நம்மளை கல்யாணம் பண்ணுறவரோட முடிவுக்கும் ராகவ தானே காரணம் சொல்லிட்டு ராகவ பழி வாங்குறதுக்காக தானே ராகவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டு தானே இருந்தது, அதை எல்லாத்தையும் நம்ம தூக்கி வீசிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமில்லாது நம்ம ராகவ கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள அந்த மாதிரிக்கு நினைக்கவும் திராசு பார்த்தோம்னா சரிசமமான ஒரு நிலைமைக்கு வந்துடுது. இதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜெகதம்பாள் அவங்க கண்மணியும் அவங்க ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் அம்மா சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க, நீங்க மட்டும் வரலன்னா ஏதோ அபசோகன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்போம்மா, ஆனால் கரெக்டான நேரத்தில் அந்த கடவுளே உங்களை அனுப்பி வச்சார் மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், என் மனசில் 2-3 விஷயங்கள் இருந்தது, அது எல்லாத்தையும் நான் தூக்கி வீசினேன், அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரிக்கே திராசு சரியான இதுக்கு வந்துருச்சுதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஜெகதம்பாளுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் இப்போ ஜெகதம்பாள் சொல்கிறாங்க, உனக்கு நல்ல மாதிரி குழந்தை பிறக்கணுமா, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா ஜெகதம்பாள் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக
இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கண்மணி அழைச்சிட்டு போனதுமே அங்கே பார்த்தோம்னா கண்மணி உட்கார வச்சு வளகாப்புக்காக வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி ராமச்சந்திரன் அவங்க எல்லாரும் வந்து அவங்கள வரவேற்கவும் ராகவ் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அதாவது கண்மணி நம்மளை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா, நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சுது. இந்த விஜயை மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டாச்சுன்னா அவ்வளோதான், நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கவும் இப்போ மாறனும் கார்த்தியும் வந்து என்ன ராகவ் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலுக்கு அப்படிங்கும்போது ஆமாம் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். கண்மணிலாம் ஆரம்பத்தில் என்னை வந்து புரிஞ்சிக்காமல் இருந்துட்டு இருந்தா, நானும் ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சுது. அந்த விட்னஸாலையும் பல பிரச்சனைகள் வந்தது, அதுக்கும் ஒரு முடிவு கட்டிட்ட மாறா, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ராகவ் வந்து அப்படி சொல்கிறத பார்த்துட்டு மாறன் வந்து கண்கலங்குறாங்க. என்ன மாறா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ராகவ் சொல்கிறாங்க, மாறா நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கையே நான் தொலைச்சிருப்பேன், உன்னால தான் எனக்கு எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு மாறன் கிட்ட சொல்லவும் அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, நீ சந்தோஷமாக இருக்கணும்னா எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி அதாவது அவளுக்கு வைக்கக்கூடிய நலுங்கெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக எல்லாமே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஒவ்வொருத்தராக வந்து அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து எங்கே அந்த விட்னஸை காணலை, அவனை நம்ம கரெக்டான நேரத்துக்கு தானே வர சொல்லியிருக்கிறோம், இன்னும் அவனை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. விஜய் வந்து இப்படி வாசலையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு வீரா வந்து பார்க்குறாங்க, என்னது விஜய் வந்து வாசலையே பார்த்துட்டே இருக்கிறா, யாருக்காக காத்துட்டு இருக்கிறா, ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிக்க போறாள் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து நினைக்கிறாங்க. அப்போ மாறன் கிட்ட வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய் வந்து வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறா, அவள் யாரையோ வர சொல்லியிருப்பாள் அப்படின்னு கேட்கும்போது அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, அவளுக்கு வேற வேலை கிடையாது, அவள் என்ன சொன்னாலும் சரி தான், இங்கே யாரும் எதுவும் நம்ப போகிறதும் கிடையாது, யாரும் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி தான், எதுவும் செய்ய போகிறதும் கிடையாது, அதனால் அவளை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கும்போது இல்லை மாறா அவளை அப்படிலாம் லேசில் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கும்போது நீ சொல்கிறது கரெக்டு தான் வீரா, ஆனால் இவளை பற்றின எல்லா உண்மையும் தான் நம்மளுக்கு தெரியும்ல, அதனால இப்போ யார் என்னன்னாலும் பண்ணிட்டு வரட்டும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதையும் ஒரு கை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நலுங்கெல்லாம் வச்சு அவங்களுக்கு வளகாப்பெல்லாம் வந்து வலையெல்லாம் போட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க ராகவே பார்த்துட்டு இருக்கவும் ராகவும் கண்மணி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற நேரத்தில் விஜய் வந்து இருங்க சந்தோஷமாகவே இருந்துட்டு இருக்கிற, உன் சந்தோஷத்துக்குலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தோட நான் ஒரு முடிவு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் பார்த்தோம்னா அந்த விட்னஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னையா எங்கே தான் இருக்கிற, வந்துட்டியா, அங்கே எல்லாரும் இருக்கிறாங்க, இதான் சரியான நேரம், நீ வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா மேடம் பக்கத்தில் வந்துட்டு அப்படிங்கிறாங்க, சீக்கிரமாவா வந்ததும் நான் சொன்ன மாதிரிக்கே நீ செஞ்சிரு அப்படிங்கும்போது சரிதான் மேடம், நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நான் வேலை செய்யாமல் இருப்பேனா என்ன, நான் வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லும் போது அவர் பக்கத்தில் வந்துருந்தாரு, இன்னும் தானே இருக்குது என்னைய ஆட்டமே, கண்மணி இன்னும் சிரிக்கவே மாட்டேன், நீ இதோட உன் சிரிப்பு முடிஞ்சு போச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கும்போது ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாரு, அதை பார்த்துட்டு நீயே சந்தோஷப்படுவ, இந்த கண்மணி இதோட சிரிக்க மாட்டான், இதோட அவன் சிரிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுது, இந்த குடும்பத்துல பாரு அடுத்து ஒரு பெரிய சூறாவளியே ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப விட்னஸ் வந்து வீட்டுக்குள்ள வாராங்க. விட்னஸை பார்த்ததுமே மாறனும் ராகவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.